ரோபோ சங்கர் அவர்கள நல்லடக்கம் பண்ண இடத்துல ஏகப்பட்ட அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரைப்பிரபலங்களுமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவர நல்லடக்கம் பண்ணப்பட போறப்ப, அங்க ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள நல்லடக்கம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மின் மயானம் தான். அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட காக கூட்டங்கள் வந்து கரைஞ்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த சுத்தி ஒரு சில பசுமாடுகள் வந்து இருந்திருக்கு. அது எல்லாமே அந்த இடத்துல கத்திட்டே இருந்திருக்கு. இத பார்த்து ரோபோ சங்கர் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டாங்க. என்ன இது அப்பாவ நல்லடக்கம் பண்ண போறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நல்ல சகுனமா இல்ல கெட்ட சகுனமா தெரியலையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து கெட்ட சகுனம்லாம் கிடையாது. இத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஒரு நல்ல ஆன்மா, ஒரு புண்ணியம் செஞ்ச ஆன்மா இந்த பூமிய விட்டு போகும்போது மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். காகம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள். நம்மளோட முன்னோர்களே மறுபடியும் வந்து ஆசீர்வாதம் குடுக்குற மாதிரி தான் அது. அது மட்டும் இல்லாம பசுமாடு அப்படிங்கிறது நம்ம ஊர பொறுத்தவரை ஒரு லக்ஷ்மி. லக்ஷ்மி இந்த மாரி வந்துட்டு கத்துறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு புண்ணியம் பண்ண ஆன்மா இந்த உலகத்த விட்டு போகும்போது மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப வொரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோபோ சங்கர் அவர்களோட நல்லடக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவர நல்லடக்கம் பண்ணப்படும்போது நடந்திருக்காமா. இதுதான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்துட்டு, அவங்க சொல்றது உண்மதான். இந்த மாதிரி எங்க தாத்தாக்கு நடந்திருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு சிலர் கமெண்ட் பண்றாங்க. நெறைய பேருக்கு இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல நடந்தது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு நெறைய டவுட் இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான எம்.எஸ். பாஸ்கர் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு ரோபோ சங்கர் அவர்கள பத்தி. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு நல்லவரா, கெட்டவரா அப்படின்லாம் அவர் எப்படி இருந்தாரு? இதனால தான் அவர் இறந்தாரு. இதனால தான் அவர் இறக்கல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுறத பார்த்துருக்கோம். ஆனா, அதெல்லாம் அர்த்தமற்றதுன்னு நெனைக்கிறேன். ரோபோ சங்கர எனக்கு இன்னைக்கு நேத்து இல்ல. அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுலேருந்தே எனக்கு வந்து அவர நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல மனம் படைத்தவர். ரொம்ப நல்ல குணம் படைத்தவர். அவரு சமீபத்தில கூட ரொம்ப முடியாம போயிருந்துச்சு. நாங்க எல்லாருமே பயந்தோம். ஆனா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து கூட அவரு விலகி வந்துட்டாரு. எந்திரிச்சு வந்துட்டாரு. ஆனா, சமீபத்தில மறுபடியும் அவருக்கு உடல்நலம் முடியாம போயிருக்கு. அவர் மறுபடியும் இப்படி ஆகியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்க யாராலையும் ஏத்துக்கவே முடியல. அவர் எங்க இருந்தாலுமே அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களோட குடும்பம் இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவரு பேசியிருந்தாரு. ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு குறித்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் பேசியிருந்தது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.